tears for the service. அவனுடைய ஊழியத்திற்காக விடுகிற கண்ணீர். இன்னும் வளர வேண்டுமே, இன்னும் செழிக்க வேண்டுமே, இன்னும் ஜனங்களுக்கு பயனுள்ள ஒரு ஊழியனாய் மாற வேண்டுமே. அன்பு ஊழியர்களே, உங்களுக்கும் எனக்கும் இது மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய ஆலோசனை. டியர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அன்பானுடைய ஊழியத்திலே அந்த கண்ணீரோடு கூட ஊழியம் செய்வோம். பெருமை வேண்டாம், பிரபலங்கள் வேண்டாம், போலியான அலங்கரிப்பு வேண்டாம். வித் டியர்ஸ். அந்த வசனத்தை படிக்கிறேன். வெகு மனத்தாழ்மையோடு, அடுத்து மிகுந்த கண்ணீரோடு. 2 வினைச்சொற்கள். அதாவது முதலாவது வெகு மனத்தாழ்மை, இரண்டாவது மிகுந்த கண்ணீர். இந்த ரெண்டுமே இருக்கும்போது அன்பு ஊழியர்களே, உங்கள் வாழ்க்கை ஊழியத்தில் வெற்றி, உங்கள் ஊழியத்தில் ஒரு மாபெரும் அறுவடை. 4வதாக பவுலடியானுடைய அறிவுரையின் கண்ணீர். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 20:31. ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நான் 3 வருஷம் காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். யோசித்து பாருங்கள், இது அறிவுரையின் கண்ணீர். இன்றைக்கு அநேக அறிவுரைகள் அதாவது அதிகாரத்தோடு, அதாவிட்டால் எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை என்பதே பிள்ளைகளே. இந்த அறிவுரையில் கண்ணீர் இருந்தது. அவர் சொல்கிறார், அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்தோம். எப்படி? கண்ணீரோடு. என் அன்பு ஊழியர்களே, உங்களுக்கும் எனக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாடம். நான் புத்தி சொல்லும்போது ஆணவத்தோடு அல்ல, அதிகாரத்தோடு அல்ல, தெரியும் என்று அல்ல, சாதித்து விட்டோம் என்று அல்ல. பவுல் சொல்லுகிறார், நான் இரவும் பகலும் கண்ணீரோடு புத்தி சொன்னேன். இந்த நாளில் என்னுடைய 4வது குறிப்பு என்னவென்றால் அறிவுரையின் கண்ணீர். இந்த அறிவுரையிலே ஒரு கண்ணீர் இருந்தது. இன்றைக்கு அறிவுரைக்கிறோம் அதிகாரத்தோடு, ஆணவத்தோடு. ஒரு வீழ்த்த புத்தி சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுகிறேன். அந்த புத்தி சொல்லும்போது என்ன இருந்ததுதான்? அந்த கண்ணீர், அந்த பாரம். அவர் சொல்கிறார், இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி. என் அன்பு மெய்ப்பர்களே, அன்பு ஊழியர்களே, இது உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு முன்மாதிரியான பாடம். ஏதோ அதிகாரம் அல்ல. அநேகரை பார்க்கிறேன் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் அதிகாரம் செலுத்துகிற மக்கள் ஏராளம், ஏக வசனத்தில் பேசுகிற மக்கள் ஏராளம், ஒருமையிலே பேசுகிற மக்கள் ஏராளம். அன்பானவர்களே, அது என்னன்னு எனக்கு புரியல. ஒருவரை இப்படி சொன்னேன், ஐயா நீ ஒருமையில் பேசாதீங்க, ரொம்ப தப்பு என்ன சொன்னேன். அவர் எனக்கு எதிராக எழும்பி